இப்போ நாம் மறுபடியும் கிளம்புறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். இப்போ 70% சார்ஜ் ஆகிடுச்சு. எக்கோவில் ரேஞ்ச் 66ன்னு இருக்குது. பட் நம்ம ரைட் அண்ட் ஸ்போர்ட் நம்பி தான் ஓட போகிறோம். கிளைமேட்டும் செமையாக மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75% சார்ஜ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 75% சார்ஜ் வச்சுட்டு தான் நம்ம இப்போ போக போகிறோம். குன்னூர்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து ஊட்டி போக போகிறோம். டைம் வந்து 4:22 ஆச்சுங்க. ஸோ இப்போது கரெக்டாக அடுத்து நம்ம ஊட்டி ஏற போகிறோம். ஸோ இன்னும் 77% சார்ஜ் இருக்குது. ஓகே, ஊட்டி ஏறுறோம். எக்கனாமியில் தான் ஏறுது வண்டி. ஸோ இன்னும் கரெக்டாக நமக்கு 19 கிலோமீட்டர்ஸ் டு ஊட்டி. தப்பாக ஏறிட்டோம், பரவாயில்ல. நம்ம இங்கேருந்து அதில் போய் கனெக்ட் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டிராஃபிக் இல்லாத ரோடு. 18 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸ்டெப் இருக்கே, வண்டி போகும். கூகுள் மேப் எதில் கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தியா? அப்பா, ஓகே. இன்னும் தெளிவாக ஒரு 10 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசன் அது ரோட்டு மேலேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ பைசனை ஒட்டி தான் நம்ம போகிறோம். எவ்வளோ பெரிய மாடு! வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி வந்தாச்சு. ஸோ ஊட்டியில் ஒரு நண்பருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கல, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் தான் நம்ம டார்கெட்டு. ஆனால் ஊட்டி ஏறும்போது டபுள்ஸுங்கிறங்காட்டி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வண்டி சார்ஜ் இழுத்துது. 42% ஆயிடுச்சு, 77 வந்தது. ஸோ இனி நம்ம ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். மொபைல் அப்படியே சார்ஜும் போட்டாச்சுங்க. ஸோ வந்துட்டு 900 மீட்டர்ஸ் டு சார்ஜிங் பாயிண்ட். 5 மணி தான் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆன மாதிரி காமிக்குது. நமக்கு என்னென்னா இப்போ நம்ம ரீஜென்ரேஷன் யூஸ் பண்ணி நேராக கீழே தான் போக போகிறோம். என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம காப்பியை மிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மலைச்சாரல் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. Okay, some sort of shortcut.
கரெக்டாக நம்ம ஊட்டியில் போட்டிருந்த மேப்புக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மீட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு பையன் குறுக்க ஓடினான் பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஆக்சுவலி அவன் பாட்டுக்கு ஓடிட்டான், பார்க்கவே இல்லை வண்டி வந்ததை. ரூட்டு போட வேண்டியது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு டைரெக்டாக மேப் போட்டு போயிடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் என்னென்னா சரி ஓகே குன்னூர் வழியாகவே போவோம். ஒருவேளை நமக்கு வந்து இது சார்ஜ் பத்துமா என்னென்னு தெரில. சரி ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம் குன்னூர் வரைக்கும் போயிடுன்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அப்படியே குன்னூரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவரட்டான ஒரு சாக்லேட் டீ ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் டிசைட் பண்ணி இப்போ குன்னூர் நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து கீழே இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சீனிக் பியூட்டி பார்த்தோங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. நம்மளும் கீழே இறங்கிட்டு இருக்கோம். குளிருமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க இந்த டைமில். ஸோ அதனால் நம்ம ஜாக்கெட் போட்டிருந்தோம். அண்டு நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் ரீஜெனரேட் ஆகுது நம்ம த்ராட்டில் ரிவர்ஸ் பண்ணும்போது. ஸோ இதனால் ரொம்ப என்ன சொல்கிறேன் எனர்ஜி சேவ் பண்ணிச்சு. 5லேருந்து 6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 0% சார்ஜ் தாங்க எடுத்துச்சு. அண்ட் தென் நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இவி வெஹிக்கிள் போய்கிட்டு இருக்கு, எம்ஜியோடது. ஸோ இந்த வெஹிக்கிளோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன வண்டின்னு. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே ஜம்முன்னு வேடிக்கை பார்த்து கிளம்புவோம். இப்போ குன்னூர் போயிட்டுருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புவோம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட வேலை இன்னைக்கு. ஆப்பா பயங்கரமாக கையெல்லாம் வறுத்துச்சு. இந்த ரோட்டில் தான் நின்று நம்ம இது பண்ணிட்டுருக்கோம், பார்த்துட்ருக்கோம். சரியான டிராஃபிக்கு. டிராஃபிக்கில் தாண்டிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் அதே பர்சன்டேஜ். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த இப்போ வீடியோ மறுபடியும் ஆன் பண்ணேன்னா, சார்ஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரியில் 32, 33 இருந்துச்சு. இப்போ ஒரு பேட்டரியில் 33% ஏறி இருக்குது. அதாவது என்னென்னா இப்போது ஒரு பேட்டரியில் 1% சார்ஜ் ஏறி இருக்குது. ரீசன் என்னென்னா சார்ஜ் வந்து ரீஜெனரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திரும்பி போகும்போது மறுபடியும் ஒரு தடவை சார்ஜ் போடணும் இல்லை, நேராக மேட்டுப்பாளையம் போய் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே சூப்பர்ல. நம்ம அந்த டபுள்ஸ் வந்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10% அதிகமாக இழுத்துருக்கு. இல்லைன்னா அதுவுமே கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ டோட்டலாக இப்போ ஒரு 5.7 கிலோமீட்டர்ஸ் நம்ம போய் ஆகணும் சாக்லேட் டீ குடிக்கிறதுக்கு. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். செம்ம சூப்பராக ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங். ட்ரெயின் நிற்கிது உள்ள. ஓகே ட்ரெயின் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ட்ரெயின் நிற்கிது. சரி வாங்க போ. அதுலேயும் குன்னூருங்கிற போர்டு இருக்கு. ஏய் வாவ், டாய் ட்ரெயின் நிற்குதியா, சூப்பர். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் டாய் ட்ரெயின் நிற்கிறது. நிற்கிது பாருங்க. இப்போ ஆக்சுவலி என்னென்னா நம்ம அப்படியே ஜாலியாக குன்னூருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். அந்த ஒரு டீ கடையை வந்து நான் ரூட்டு மாறி வந்துட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிக்ஸாக்காக வந்து அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ளெல்லாம் பூண்டு இப்போ அந்த காஃபி டீ சாக்லேட் டீ அது குடிக்க போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். என்ன பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4% இதனால் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இதை வச்சுட்டு கீழே போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் நான்.
கண்ணில் வேற பூச்சி விழுந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இன்னொரு 650 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷனை போய் ரீச் ஆகிடுவோம் நான் நம்புகிறேன். டீயை குடிக்கிறோம், அப்படியே கோயம்புத்தூர் கிளம்புறோம், அவ்வளோதான். ஊட்டி சரியான குளிர். ஆனால் மேலே போயிட்டு சில வீடியோஸ் தான் நமக்கு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ சில வீடியோஸ் போடல. வாங்க நம்ம போய் ஒரு நல்ல டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ கடை, அதுக்காக எல்லாம் க்ரௌடே நிற்கிது. ஸோ நம்ம போய் இப்போ வண்டியை நிறுத்திட்டு வந்துட்டு டீயை குடிப்போம். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் டீ குடிச்சு முடிச்சிட்டோம். மணி 6:22 ஆச்சு. சன் பாருங்கள், மழை வந்துச்சு, வெயில் அடிச்சுது, மறுபடியும் இப்போ மழை வந்துச்சு, மறுபடியும் வெயில் அடிக்குது. ஸோ குன்னூரோட கிளைமேட் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வண்டி எடுக்கிறோம், நேராக மேட்டுப்பாளையம் போகிறோம். இப்போ 29% தான் சார்ஜ் இருக்குது. பார்க்கலாம் நம்மளோட லக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். கிளம்பலாம், மேட்டுப்பாளையம் போய் பார்க்கலாம்.